بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்தியாவில் மிக முக்கியமாக மதிக்கப்படக்கூடிய இந்துக்களுடைய ஆன்மீக குருவாக திகழக்கூடிய ரவிசங்கர் பாபா, பரவலா எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ரவிசங்கர் பாபான்றவர் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருக்காரு. அதாவது கடவுள்களை பற்றி, கடவுள்னா யாரு, அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய அதிகாரம் என்ன, அவனுடைய இலக்கணம் என்ன என்பது பற்றி இவர்கள் எந்த அளவுக்கு ரொம்ப விவரமாக இருக்கின்றார்கள் என்பது குறித்த விளங்கிக் கொள்வதற்கு ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு அவருடைய பேச்சு. அதாவது என்ன வர்றாரு அப்படின்னா, இந்த ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சி டெல்லியில ஜெயிச்சா இல்லையா, அந்த கட்சியினுடைய தலைவர் கெஜ்ரிவால் என்ன பண்றாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை, எனக்கு இறைவன் தான் பாதுகாப்பு, இசட் பிரிவு பாதுகாப்பு போடுவாங்களா இல்லையா, இவர் முதல்வராக போறாரு அப்படின்னும் பொழுது எனக்கு இசட் பிரிவு பாதுகாப்புலாம் தேவையில்லை, எனக்கு இறைவன் தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அவர் பாதுகாப்பு தேவையில்லை என்று சொல்கின்றார். இந்த ரவிசங்கர் பாபா என்ன செய்யறாருன்னா, அவருக்கு பாதுகாப்பு தேவை, நீங்க ஏன் பாதுகாப்பு வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு செய்தியை சொல்ல வருகின்றார், ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன அறிக்கை விடுறாரு, கெஜ்ரிவால் அவர்களே, நீங்க உங்களுக்கு பாதுகாப்பு வேணான்னு சொல்லாதீங்க. காரணம் என்னவென்றால், நீ என்ன சொல்றீங்க, இறைவன் தான் என்னை பாதுகாப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நம்ம யார் யாரெல்லாம் இறைவனை வணங்கிட்டு இருக்கோமோ அந்த இறைவனெல்லாம் நீங்க கவனிக்கலையா, அந்த கடவுள்களை எல்லாம் கவனிக்கலையா? அந்த கடவுள்களே தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தங்களுடைய கையில ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள். அவங்களுக்கே தங்களை பாதுகாத்துக் கொள்ள தங்களுக்கு ஆயுதம் தேவைப்படும் பொழுது உங்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு தேவையில்லையா என்று சொல்லி ரொம்ப லாஜிக்கான ஒரு வாதமா இது. எவ்வளவு விவரமான இவர்கள் தான் சிறந்த ஆன்மீகவாதிகளாக மதிக்கப்பட்டு இவர்கள் பின்னாடி மக்கள் போய் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம் சகோதரர்களே. ரொம்ப ஒரு பக்கம் வேதனையாக இருக்கிறது, ஒரு பக்கம் என்னடா இந்த அளவுக்கு கூறுகட்டு போயா கடவுளை பற்றி இவர்கள் நம்பி வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு பக்கம் சிரிப்பாகவும் வருகின்றது. அப்ப இவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், கடவுளை பற்றி இவர்கள் என்னதான் நினைக்கின்றார்கள், கடவுள்னா யாரு, அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய அதிகாரம் என்ன, அவனுடைய இலக்கணம் என்ன என்பது பற்றி இவர்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது விவரம் இருக்கின்றதா? கேட்ட ஆன்மீகவாதி, ஆன்மீக தலைவர், கடவுளை பற்றி, கடவுளை ரொம்ப நெருங்கியவர், கடவுளுக்கூட ரொம்ப நெருக்கமுடையவர், கடவுளை பற்றி கரைச்சு குடித்தவர் என்று சொல்லி இவர்களைத்தான் உச்சாணி கொம்புல தூக்கி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் சொன்ன உதாரணமாவது உருப்படியான உதாரணமா, அந்த கடவுள் கையில் ஆயுதம் வச்சிருக்கிறாருல்ல, என்னைக்காவது அந்த ஆயுதத்தால அவர் தன்னைத்தானே பாதுகாத்திருப்பாரா? ஒரு தடவையாவது எவனா ஒருத்தன் அந்த கடவுளை அடிக்க போனாலோ குத்த போனாலோ அந்த ஆயுதத்தை வச்சு குத்திருப்பாரா? குத்தது கிடையாது. ஆயுதமும் கல்லு, அவரும் கல்லு தான் அவருடைய பார்வையில். அப்படின்னும் பொழுது இது எப்படி சரியான உதாரணமா இருக்குமாவது யோசிக்கணுமா இல்லையா? இது எப்படி சரியான உதாரணமா இருக்கும்? அப்ப அந்த கடவுள் அந்த ஆயுதத்தை வைத்துக் கொண்டு தன்னையும் பாதுகாத்துக்கிறது தெரியாது, தன்னையே பாதுகாக்க முடியாத ஒரு கடவுள், இது கடவுளா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்படி உதாரணம் சொல்லியிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். ஆயுதத்தை வச்சுக்கிட்டு கடவுள் நிக்கிறாரு, அந்த கடவுளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு போலீஸ் தான் தேவைப்படுது. ஒவ்வொரு கோயிலையும் போலீஸ் இருக்கானா இல்லையா? அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அப்படி இல்லைன்னு வைங்க, அந்த கடவுளே தூக்கிட்டு போயிடுறாங்க. பாக்குறோமா இல்லையா? எத்தனை கோயில்கள்ல கடவுளை கடத்திட்டு போயிருக்கிறாங்க. இதுல உள்ள அந்த ஐம்பொன் சிலையை காணா, அந்த சிலையை காணா, இந்த சிலையை காணா, மலேசியாவுக்கு கொண்டு போற வழியில கைப்பற்றப்பட்டார் கடவுள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 5 கடவுளை காப்பாத்திருக்கோம், நேத்து 8 கடவுளை காப்பாத்திருக்கிறோம் என்று போடுகின்றார்கள். அப்ப அந்த கடவுளை பாதுகாக்கிறதுக்கே ஒரு போலீஸ் தேவைப்படுது, அந்த மாதிரி உங்களை பாதுகாக்க ஒரு போலீஸ் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் லாஜிக்கு.
ஆனால் அதுவும் கிறுக்குத்தனமானதான். காரணம் என்ன? கடவுள்ன்றவன் வந்து தனக்கு அனைத்து ஆற்றலும் இருக்க வேண்டும், அனைத்து அதிகாரமும் இருக்க வேண்டும், அவன் தான் கடவுள். அதை விட்டு விட்டு அவரை பாதுகாக்கிறதுக்கே 2 போலீஸ் தேவை. அப்ப கடவுளை விட போலீஸ் மேலான ஆயிடுறானே, அப்ப போலீஸ் கட்டாயம் தேவைப்படுறானா இல்லையா என்று சொல்லி வராதா? இப்ப இந்த அளவிற்கு தான் இவர்களுடைய விவரம் இருக்கின்றது. இந்த ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி இந்து நாளிதழ்ல இந்த 1 நிமிட கதைன்னு போடுவாங்க. அது ஒரு ஷார்ட்டா வந்து ஒரு கதை. அந்த கதையில ஒரு கதை வெளியிட்டு இருந்தான். அதாவது வந்து ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய அந்த நகையை வந்து எவனோ திருடிட்டு போயிடுறான். திருடிட்டு போனவனையும் உடனே அந்த பெண்மணிகிட்ட போய் சொன்னாங்களாம், உன்னுடைய நகையை திருட்டு போனவனுடைய நகை கிடைக்க வேண்டும் என்றால் அம்மனுக்கு வந்து மிளகா அரைச்சு போடு, அம்மனுக்கு மிளகா அரைச்சு நீ தேய்ச்சி விட்டீங்கன்னா உன்னுடைய காணா போன நகை உடனே திரும்பி கிடைச்சிரும் என்று சொல்லி யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க. அப்ப நிறைய பரிகாரங்கள்லாம் சொன்னவனையும் சரி நம்ம மிளகா அரைச்சு போடுவோம் என்று சொல்லி அந்த பெண்மணி வந்து மிளகாலாம் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போனாங்களாம். கோயில்ல ஒரே கூட்டம், போலீஸ் எல்லாம். என்ன அப்படின்னு பார்த்தா என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அந்த அம்மா. இல்ல அம்மனுடைய 200 பவுன் நகையை அவனோ திருடிட்டு போயிட்டாங்க, அதுக்காக தான் போலீஸ் நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னோனையும் நல்லா மிளகா அரைச்சு போட்டோம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்துருச்சான். 1 நிமிட கதையில போட்டிருக்கிறான். ஆனா இங்க நிலைமை என்ன தெரியும்ல, சில கதைகள் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, மிளகா அரைச்சு போட உள்ள போனா என்ன பிரச்சனை, அம்மனே எவனோ தூக்கிட்டு போயிட்டாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறத பாக்குறோமா இல்லையா? அப்ப என்ன நீங்கள் கடவுள் நினைச்சிருக்கீங்க? கடவுள் என்பவர் யாரு? எந்த அளவுக்குன்னா ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரமா இந்த ராமர் என்ற கதாபாத்திரத்தை வைத்திருக்கின்றீர்கள். பட்டிமன்றம் நடத்துனதுலாம் தெரியாதா தமிழ்நாட்டில்? வாலி கரெக்டா, வாலி செய்தது கரெக்டா, ராமர் செய்தது கரெக்டா? பட்டிமன்றம் நடத்தினார்கள். என்ன நடத்தினாங்கன்னா முஸ்லீம்கள் நடத்தல, கேட்டா சண்டைக்கு வந்துருவீங்க. சொன்னா நாங்க நடத்தல, உங்க மக்கள் தான், இந்துக்கள் தான் நடத்துகின்றார்கள். நடத்தி வாலி என்பவனுடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவன் வந்து யாரோட போரிட போறானோ அவனுடைய அந்த எதிராளியுடைய அந்த பலத்துல இவனுக்கு பாதி வந்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். அப்ப இந்த ராமர் வந்து போய் நின்றாருன்னா அவனுடைய பலத்துல பாதியா அல்லது அவன மாதிரி 2 மடங்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இவர் போய் நிப்பாரு, நின்றா என்ன ஆகும்? இவர் கடவுள்ல, இவர் கடவுளே போய் நின்னாருன்னா அப்ப எதிராளி யாரு? வாலி நிக்கிறான், வாலியை அழிக்க போறாரு. வாலிக்கு 2 மடங்கு ஆயிரும். இப்ப அல்லது பாதி 2 மடங்குன்னு தான் நினைக்கிறேன். 2 மடங்கு வந்தவனையும் அப்ப இவர் என்ன செய்யறாரு பாக்குறாரு. நம்ம நேரடியா போய் நின்னோம்னா அவனுக்கு டபுள் மடங்கு ஆகி போயிடும். அப்ப என்ன செய்யறது? முதுகுல குத்து பின்னாடி வந்து சாவடிக்க வேண்டியதானே என்று சொல்லி கடவுள் வந்து பின்னாடி வந்து தாக்குறதா கதை எழுதி வச்சிருக்காங்க. அப்ப கடவுளை பத்தி என்ன நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? கடவுள்னா யாருன்னு தெரியுமா? ஒளிஞ்சிருந்து ஒருத்தவனை தாக்கக்கூடியவன் எப்படி கடவுளா இருக்க முடியும்னு சொல்லி வாலி செய்தது கரெக்டு, ராமர் செய்தது தவறுன்னு பட்டிமன்றத்தில் தீர்ப்பு எழுதினார்கள். அதுதான் உங்களுடைய கடவுளுடைய நிலைமை. இது இந்த பக்கம் எப்படின்னா, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ பைபிள்ல வந்து நீங்க எடுத்து பாருங்க, கடவுள் எந்த மாதிரிலாம் கொண்டு போய் வச்சிருக்கீங்க பார்த்தோமா இல்லையா? இந்த விவாதத்துல போட்டு கிளின்னு கிழித்தோம், கேட்டோம், பதில காணோம். ஆதி ஆகமம் என்ற அந்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா நைட்டெல்லாம் வந்து கடவுள் வந்து ஒரு ஆளோட சண்டை போட்டாராம், யாக்கோபோட. யாக்கோப் என்றவரோட நைட்டு ஃபுல்லா வந்து கடவுள் வந்து ஒரு மனித வடிவத்துல வந்து சண்டை போடுறாரு. வேலைக்கு ஆகல. யாக்கோப் வந்து அவ்வளவு பெரிய வீரன், அவனை கடவுளால வீழ்த்த முடியவில்லை. அந்த அளவிற்கு அவர் பலகீனமான ஆளா இருந்தாருன்னா அப்புறதுக்கு இவரு கடவுள், யாக்கோபு கடவுள் ஆயிட்டு போயிடலாமா இல்லையா? யாக்கோப கடவுள்னு சொல்லிட்டு போங்க. யாக்கோப வீழ்த்துறதுக்கு திராணி இல்ல, தைரியம் இல்ல, அதுக்குண்டான ஆற்றல் இல்லைன்னா அவன் கடவுள், அவனா கடவுள்? அப்ப கடவுள் வந்து நைட்டெல்லாம் போராடி பார்த்தாரு, யாக்கோபிட முடியல. என்ன பண்ணிட்டாரு? உள்ள கைய விட்டாரு. பார்த்தோமா இல்லையா? 2 தொடைக்கும் நடுவுல உள்ள கையை விட்டு அவர் வந்து இது பண்ணிட்டாரு. உடனே யாக்கோபு வந்து நொண்டி நொண்டி நடந்தான் அப்படின்னு சொல்லி இவர்கள் கதை எழுதி வைத்திருக்கிறார்களே. கடவுளை எப்படியா கேவலப்படுத்துவீங்க? கடவுளால முடியாதா? யாக்கோபு என்ற மனிதனை வீழ்த்துவதற்கு கூட திராணி இல்லாதவர் கடவுளா என்று கேள்வி கேட்டா, எங்க கடவுள் அப்படிதான் பண்ணாரு, அவர் எங்க பிடிக்கவா செஞ்சாரு, தொடத்தானே செஞ்சாருன்னு சொல்லி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விவாதத்துல பார்த்தோமா இல்லையா? அப்ப கான்செப்ட விட்டாங்க. கடவுள் எப்படா வருவாரு, கடவுள் எப்படி தோப்பாரு என்று கேள்வி கேட்டால் அவர் வந்து அந்த மர்ம உறுப்பை பிடிக்கல,
பக்கத்துல தொடையதான் தொடத்தானே செஞ்சாரு என்று சொல்லி விளக்க. அதுவும் வந்து நம்ம மர்ம உறுப்பைத்தான் அவர் பிடித்தார் என்பதற்குண்டான ஆதாரத்தை எல்லாம் அந்த பைபிளுடைய மூலமுள்ள இருந்து அள்ளி போட்டவனையும் வாயை பொத்திட்டு போய்விட்டார்கள். இப்ப இப்படி கடவுளை நம்பி இருக்கிறத பாக்குறோமா இல்லையா? கடவுள்ன்றவர் இயேசுவ கடவுள்னு சொல்றீங்க, அவர் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்திருக்கிறாரு, எதிரிகளை வந்து எதிர்கொள்ள முடியல, அவர் ஊர் ஊரா ஓடி இருக்கிறாரு, கடைசியில் அவரையே நீங்க தூக்கி சிலுவையில ஏத்திட்டீங்கன்னு சொல்லி வச்சிருக்கீங்க. சிலுவையில ஏத்தி வச்சு ஏலி ஏலி லாமா சபக்தானி, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கடவுளை பார்த்து கதறினாரு, கெஞ்சினாரு, அழுதாரு, புலம்புனாருன்னு சொல்லி எழுதி வைத்திருக்கின்றீர்கள் என்றால் கடவுளை பத்தி என்ன நினைத்திருக்கின்றீர்கள்? இங்க வாங்க, இஸ்லாம் சொல்லக்கூடிய இறைவனுடைய இலக்கணத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? வந்து பாருங்க. வல்ல இறைவனுடைய ஆற்றலை பற்றி, அவனுடைய வல்லமையை பற்றி, அலா குல்லி ஷையின் கதீர் அலா குல்லி ஷையின் ஷஹீத், அனைத்து பொருள்களின் மீதும் அவன் ஆற்றலுடையவன், அனைத்து பொருள்களையும் அவன் கண்காணிக்க கூடியவன். லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று யாரும் கிடையாது. குல் ஹுவல்லாஹு சூரா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு போன்று எதுவும் இல்லை, அவன் அனைத்து பொருள்களின் மீது ஆற்றல் உடையவன். ஃபஆலுன் லிமா யுரீத், அவன் தான் நாடியதை அவன் செய்வான். குன் ஃபயகுன், ஒரு விஷயத்தை ஆகுன்னு சொல்றதா இருந்தா நாடிவிட்டால் ஆகுன்னு சொன்னா உடனே அது ஆகிவிடும். இப்படிப்பட்டவன் கடவுளா? அல்லது வந்து தன்னையே காத்து கொள்ள முடியாமல் எதிரியை வந்து வீழ்த்துவதற்கு குறுக்கு வழிய, இத்தகைய கேவலமான வழியை உள்ள கையை விட்டு இந்த மாதிரி எதிரியை வீழ்த்து போவன் ஒரு கடவுளா? இப்படிப்பட்ட பாதுகாப்பு இல்லாதவன் கடவுளா என்பதை இந்து கிறிஸ்தவ சகோதரர்கள் சிந்திக்க வேண்டும். உண்மையிலே கடவுளை கண்ணியப்படுத்த, கடவுளுடைய அந்த இலக்கணத்தை சரியான முறையில் சொல்லக்கூடிய, கடவுள்னா யாரு என்பதை விளக்கக்கூடிய, கடவுளை பற்றிய சரியான அறிமுகத்தை தரக்கூடிய அந்த இஸ்லாமிய மார்க்கம் குறித்து நீங்க சிந்திக்கணும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. கடவுள், நீங்க யார கடவுள் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நாங்க கடவுளுடைய தன்மைகள் வல்லமைகள் என்று எதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டும். ரவிசங்கர் பாபாவுக்கும் இதை வந்து ஒரு அழைப்பாக விடுகின்றோம். இப்படிப்பட்ட பலகீனமான கடவுள்லாம் அவங்களுக்கு வேணாம். அவரையே காத்துக் கொள்ள முடியல, தன் கையால தன்னுடைய ஆயுதத்தால தன்னையே காத்துக் கொள்ள முடியலன்னா அவர் எப்படி உங்களை பாதுகாப்பார்? இதுதான் கேள்வி. கடவுள்ன்றது யாரு? நீங்க கடவுள்கிட்ட பாதுகாவல் தேடுகிறீங்க, என்னைய அப்படி காப்பாத்து இப்படி காப்பாத்து, எனக்கு வரக்கூடிய நோய் நோக்காட நீக்கு அப்படின்னு சொல்லி நீங்க இறைவனத்துல பிரார்த்தனை செய்யறதுக்கு தானே இறைவனை வைத்திருக்கின்றீர்கள். அந்த இறைவனே ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டு அவரை யாரை காப்பாத்துறது அப்படின்னா இங்க வாங்க, இஸ்லாம் சொல்லக்கூடிய சரியான இறைவனின் பக்கம் வாருங்கள் என்று அனைத்து சகோதரர்களுக்கும் அழைப்பை விடுத்து நிறைவு செய்கின்றோம். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்